எங்க தேகம் சிலுக்குதையா சாட்ட அடி ஓச ஊரு எல்லை வரை கேக்குதையா எங்க காட்டு முனியாண்டி ஆடி வர போறாரையா எங்க காட்டு முனியாண்டி ஆடி வர பாருங்கய்யா அருவா முனுக்குதையா எங்க தேகம் சிலுக்குதையா சாட்ட அடி ஓச ஊரு எல்லை வரை கேக்குதையா ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இடந்தனை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தனை புகையில் வைத்தனை போற்றுவோம் நாமே. எல்லாம் வல்ல அந்த அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகருடைய அனுகிரகத்தாலே கொங்கு தமிழ் கொஞ்சி தமிழம் கொங்கு நாட்டின் கோவை மாவட்டத்தில் அன்னூர் வட்டத்தில் இந்திரா நகரில் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன், அருள்மிகு செல்லாண்டி அம்மன், ஸ்ரீ அன்னமார் சுவாமி திருக்கோவிலுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அனுகிரகத்தால் இந்த அருமையான கும்பாபிஷேகத்தை சிவாய செம்மல் அன்னூர் சிவகம சிரோரத்ன எஸ் கணேஷ் குருக்கள் மற்றும் அவருடைய தலைமையில் சிவாச்சாரியர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய அனுகிரகத்தால் ஐப்பசி மாதம் 10ஆம் நாள் 27/10 திங்கட்கிழமை அன்று முளைப்பாறை நிகழ்ச்சிகள் மிக அருமையாக ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 31/10/2025 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு கொடிவேரி சென்று தீர்த்தம் எடுத்துவது மிக சிறப்பாக நடைபெற்று காலை 10 மணிக்கு அன்றாட நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாத விநாயகர் திருக்கோவிலில் இருந்து தீர்த்தகுடம் கோவிலுக்கு எடுத்து வருதல் நடைபெற்றது. அதனை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை 2/11/2025 காலை 6 மணி முதல் 12 வரை புதிய விக்கிரகங்கள் எடுத்து வருதல் பாத விநாயகர் கோயிலிருந்து முளைப்பாளைய கோயிலுக்கு வருதல் நிகழ்வுகள் மிக அருமையாக நடைபெற்றிருக்கிறது. அன்பு பெரியோர்களே, தற்பொழுது மங்கள இசையோடு மாலை நேர நிகழ்வுகள் துவங்க இருக்கிறது. இந்த அருமையான நிகழ்வு 6:30 மணி அளவிலே சிவாய செம்மல் அன்னூர் சிவகம சிரோரத்ன எஸ் கணேஷ் குருக்கள் மற்றும் அவருடைய சிவாச்சாரியர்கள் தலைமையில் மிக அருமையானது ஒரு கும்பாபிஷேகனுடைய பூஜைகள் துவங்க இருக்கிறது. சரியாக 6:30 மணி அளவில் மங்கள இசை நடைபெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வழிபாடு, வாஸ்து சாந்தி, காப்பு கட்டுதல், முதற்கால யாக பூஜை, புதிய விக்கிரகங்களுக்கு அபிஷேக பூஜை மற்றும் கண்கருத்தல், சாமி பிரதிஷ்டை, திரவிய யாக மகா பூர்ணாகுதிகளோடு பிரசாதம் வழங்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரியோர்களே, அன்பு பெரியவர்களே, பூஜை ஆரம்பித்திருக்கக்கூடிய காரணத்தால் கங்கணம் கட்டி அந்த 7 பேரும் உடனடியாக நம்முடைய யாகசாலைக்கு வருமாறு மதிப்புக்குரிய கணேஷ் குருக்கள் அழைக்கிறார். தற்பொழுது பூஜைகள் துவங்க இருப்பதால் கங்கணம் கட்டிய 7 பேரும் உடனடியாக திருக்கோவிலுக்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெரியோர்களே, அழகா சொல்வார்கள், அந்த அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் உள்ளது என்று சொல்வார்கள். இந்த பிரபஞ்சமானது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ற ஒரு பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த பஞ்சபூதங்களே நம்மளுடைய உடம்பில் இருக்கிறது. உடம்பை நிலத்தில் போட்டால் மண்ணாக மாறிவிடும். உடம்பில் ரத்தம் என்ற நீர் இருக்கிறது, சுவாசம் என்ற காற்று இருக்கிறது, உஷ்ணம் என்ற வெப்பம் இருக்கிறது, ஆன்மா என்ற ஆகாயம் இருக்கிறது. ஆதலால் தான் நமது மகான்கள், யோகிகள், மகிழ்ச்சிகள் அந்த அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் உள்ளது என்று சொன்னார்கள். எப்படி நாம் தொலைக்காட்சி பார்க்கும்போது ரிமோட்டை ஃப்ரீக்வன்சி மாற்றும் போது அடுத்தடுத்த ஒரு சேனல்கள் வருகிறதோ அதுபோல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறை சக்திகளை நமது மகான்கள், யோகிகள், மகிழ்ச்சிகள் அதை உணர்ந்தார்கள். தாங்கள் உணர்ந்த தெய்வீகத்தை சாதாரண மனிதன் உணர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஆலயங்கள். ஆலய வழிபாடு எப்படி உருவானது என்றால்,
நம்மளுடைய மகான்கள், யோகிகள், மகர்ஷிகள் உணர்ந்தார்கள். தான் உணர்ந்த விஷயத்தை சாதாரண மனிதர்களுக்கு கொண்டு சென்றார்கள். இதை சைவ சித்தாந்தம் அழகாய் சொல்லும். சாலோக, சாமீப, சாரூப, சாயுச்சிப என்று சொல்லும். சாலோகம் என்றால் சாதாரணமாக அன்றாட வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதன் ஒருவன் ஏதோ ஒரு ஆலயத்தை பார்க்கின்றான், இது என்னடா ஒரு புதியதாக இருக்கிறது என்று திரும்பி பார்க்கிறான், சாலோகம். சாமீபம் என்பது சரி, அங்கே என்ன இருக்கிறது, ஒரு பெரிய அழகான கட்டடம் இருக்கிறது, அது ஒரு அருமையான கோபுரம் இருக்கிறது, வண்ண பொம்மைகள் இருக்கிறது, அங்கே என்ன இருக்க போகிறது என்று பார்ப்பதற்காக வருகிறான், சாலோக சாமீபம். அங்கு ஒரு இறை விக்கிரத்தை பார்க்கின்றான், ரூபம், சாரூபம். அந்த இறைவனை வழிபட ஆரம்பிக்கின்றான், சாயுச்சிபம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனோடு சென்று கலந்து விடுகின்றான். ஒரு சாதாரண மனிதனை இறைவனோடு உயர்ந்த கலக்கக்கூடிய அருமையான நிகழ்வுதான் ஆலய வழிபாடு. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே நமது அன்னூர் வட்டத்தில் இந்திரா நகரில் அருமையான சித்தி விநாயகர் ஆலயம், அருமையான ஒரு பட்டத்தரசி அம்மன், அருள்மிகு செல்லாண்டி அம்மன் மற்றும் ஸ்ரீ அண்ணமார் சுவாமிகளுக்கான திருக்கோவில் மிகச் சிறப்பாக எடுக்கப்பட்டு தற்பொழுது அருமையான ஒரு முதல் கும்பாபிஷேகத்தை நாம் எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அன்பு பெரியவர்களே, அனைவரும் 6:30 மணி அளவில் சரியாக தொடங்கி இருக்கக்கூடிய அந்த முதல் கால வேள்வியிலே பங்கு பெற்று இறைவனுடைய திருவுரையை பற்றி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வார்த்தைகளுக்கு சக்தி கொடுத்தால் அதை மந்திரம் என்று சொல்வார்கள். வார்த்தைகளுக்கு சக்தி கொடுத்தால் அதை மந்திரம் என்று சொல்வார்கள். அதை எழுத்து வடிவில் எழுதி வைத்தால் எந்திரம், அதை வைத்து அற்புதங்கள் நடத்தினால் அது தாந்தா என்று சொல்லக்கூடிய தந்திரம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே முறையாக இந்த சாஸ்திரங்களை பயின்று வந்த நம்மளுடைய எஸ் கணேஷ் குருக்கள், சிவாயச்சம்மல், அன்னூர் சிவகம சிரோரத்ன கணேஷ் குருக்கள் மற்றும் அவருடைய சிவாச்சாரியா சாமியிலே இந்த மிக சிறப்பான ஒரு பூஜைகள் நடைபெற இருக்கிறது. வேறு மாதிரி இருக்கும், அம்பாளுக்கானது, அன்னமாளுக்கானது, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வித்தியாசமான ஒரு எந்திரங்கள் இருக்கும். அந்த எந்திரத்தை ஐம்பொன் தகடுகளில் எழுதப்பட்ட அந்த எந்திரத்தை சிலை ரூபத்துக்கு அடியிலே பிரதிஷ்டை செய்வார்கள். அதனை அடுத்து சிலை பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இப்பொழுது தண்ணீர் என்பது வேத மந்திரங்களை அப்சர்வ் கிரகித்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது ஒரு தண்ணீர். அதனால் தான் ஒவ்வொரு ஆலயங்களிலும் தீர்த்தம் என்ற ஒன்று வழங்கப்படுகிறது. இப்பொழுது அந்த கலசத்திலே அருமையான அந்த இறை சக்திகளை இறக்கி தெய்வீக மந்திரங்களை முதல் கால 2ஆம் கால வேள்விகளாக ஏற்பாடு செய்திருப்பார்கள். அப்பொழுது அந்த நீர் அந்த அருமையான மந்திர ஒளிக்குறியீடுகளை ஈர்த்து வைத்துக் கொள்ளும். நெருப்பு என்பது மந்திர ஒளிக்குறியீடுகளை கொஞ்சம் கூட சிதறவிடாமல் முழுமையாக எடுத்து வைத்து அதை அப்படியே சக்தியாக தரும். அதை பூர்ணாகதி மூலம், தர்பியின் மூலமாக அந்த கலசங்களுக்கு கடத்துவார்கள். இப்படி முதல் கால 2ஆம் கால ஒவ்வொரு வேள்விகளிலும் கடத்தப்பட்ட அந்த சக்தியானது அந்த கும்ப கலசத்தில் இருக்கும். அது மகா கும்பாபிஷேகமாக நடைபெறும். அப்படி நடைபெறும் பொழுது அந்த சிலை ரூபங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்டு அந்த வழிபாடுகள் உருவதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த சிலைகள் மாறிவிடும். இப்பொழுது அந்த தெய்வீக சக்தி நிரப்பிய அந்த சிலை வழிபாட்டினை ஒவ்வொரு நாளும் பூஜை புரஸ்காரங்கள் போன்ற வழிபாடு செய்யும் போது அதிலிருந்து வரக்கூடிய நல்ல அதிர்வுகள் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வாங்க வாழ்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அதனால் இறைபக்தி என்பது தொன்று தொற்று என்றெல்லாம் இந்த உயிர்கள் இந்த உலகத்தில் ஆரம்பித்திருக்கிறதோ அன்று முதல் காலம் காலமாக நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடியது. அந்த நிகழ்வுகளை நம்முடைய மகான்கள், யோகிகள், மகரிஷிகள் எளிமையான முறையாக மாற்றி 4 வேதங்களாக ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதமாக மாற்றி நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஏகம் தத்துரை என்றாய் போற்றி, பாகம் வெண்ணுருளானாய் போற்றி, காவாய் கனகத்திரணி போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி, ஸ்ரீ அருந்தவச்செல்வி உடனவை மன்னீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி முருகனுக்கு அரோகரா. நமது அன்னூர்
அன்னூர் மாநகரில் இந்திரா நகரில் இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் பட்டத்தர் செம்மன் செல்லாண்டியம்மன் அன்னவாத சுவாமியின் ஆலயம் மகா கும்பாவளியமானது இன்றைய தினம் முதலாம் தினமான முதலாம் கால யாக வேள்வியானது துவங்கி நடைபெற உள்ளதால் ஆங்காங்கு உள்ள ஊர் பொதுமக்களும் ஏனைய அன்பர்களும் கலந்து கொண்டு நமது பட்டத்தர் செம்மியை செல்லாண்டியம்மியை அன்னவாத சுவாமி சக்தி விநாயகர் திருவுருளுக்கு பாத்திரமாவதை கேட்டுக்கொண்டு இப்பொழுது முதற்கண் வழிபாடாக விநாயகர் வழிபாட்டுடன் பூஜைகளானது துவங்க உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சர்வலோகானாம் புஷஜே பவரோகிணாம் உதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தவே நமः. சர்வாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சார்ய மத்யமாம் ஆச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ரகவேவ சர்வம் மயேவ சர்வம் பரிகல்பிதஞ்ச விதானாம் சதாத்மரே சாக்னிஷ்டராம் சந்தாரயதாம் சர்வபர இமாவிஜாதனி இந்திரகிரேஹ திவஸ்ய அபியக்தபரண்யதः पवित्रवाणी अक्षरान् गृहीत्वा ओम नमो नमो भवति जायमानो नः केतुर्दशामेत्यग्रे आचार्य पवित्रं कृत्वा पवित्रवाणी अक्षरान् गृहीत्वा ओम शुक्लांबरधरं विष्णुं दशवर्णं चतुर्भुजं अमृतं ब्रह्मा भवस्य वरो ममोपाक्ते समस्त परमेश्वर प्रीत्यर्थम लग्नं सुदिनं तदेव आवलन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव श्रीपदे ग्रीकं स्मरामि अद्य करिष्यमाणस्य कर्मणः नमोऽर्थम महाकार्यं समर्पयामि आगमने स्वदा आचमनीयं समर्पयामि आगमने स्वाहार्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि औषधपयामि स्नानानन्तरम् आचमनीयं समर्पयामि वस्त्रार्थम् उपवेदार्थम् आवरणार्थम् इमानि अक्षतान् समर्प्य ओम भगवत கடலருமை திரு கோபுரத்தீயந்தே வாயிலுக்கு தடவடனே படை செல்லாண்டி அம்பிகாயாः अन्नमार स्वामिनः प्रसादास्त विशेषताः अस्मन्ने इन्द्रानगर इति भक्तमहाजनानाम् अस्मन्ने पट्टत्रसेम्बिका सेल्लाण्डि अंबिका अन्नमार स्वामी आलय भक्तमहाजनानां सहकुटुम्बानां क्षेम आरोग्यदा सिद्ध्यर्थम् इष्टकाम्यार्थबल सिद्ध्यर्थम् सर्वावेट सिद्ध्यर्थम् सर्वारक्त साम्यर्थम् हरोह दरगात्रदा सिद्ध्यर्थम् सकल कारणेण जयत्व प्राप्त्यर्थम् गृहेषु व्यापार स्थापनेण धनकनक वस्तुवागणादि अष्टलक्ष्मी निरंतर निवास सिद्ध्यर्थम् अलक्ष्मीनां सद्याः उद्वासनार्थ सिद्ध्यर्थम् अस्मिन्ने महागणपत्यादि सपरिवार देवता परिपूर्ण अनुग्रहदा सिद्ध्यर्थम् अस्मिन्ने महाकुंभावळेगाच्य महाशांतिक महामंगलकर्मणि पूर्वांगत्वेन
सल्यदोषवर्तिद्वारा वास्तु शांति मत्संग्रहण अंकुरार्पण रक्षाबंधन कुंभस्थापनाख्य महाशांतिक महामंगल कर्म करिष्ये तदर्थम पूजाविक्त द्रव्य शुद्ध्यर्थम आलय यागशाला शुद्ध्यर्थम शुद्ध्यर्थ शुद्धि पुण्यागवाचन महावत्य करिष्ये अक्षरार्धोन रहस्य நடைபெறுகிறது. இந்த கும்பாபிஷேகத்தில் நிஜமான சங்கல்பங்கள் சொல்லக்கூடியது. நாம் ஆரம்பிக்கக்கூடிய காரியங்களை விக்னமில்லாமல் விநாயகர் பெருமான் நடத்தி கொடுக்க பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது மகா சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய சங்கல்பமானது இந்த கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தி கொடுக்கக்கூடிய ஐயா அவர்கள் இந்த சங்கல்பத்தை செய்து துவங்கி கொடுப்பார்கள் தெரிவித்துள்ளோம். ஓம் भरदरं विष्णुं दधिवर्णं तदुर्भुजं प्रसन्नवदं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ओम भूः अमलं ब्रह्म भूर्भुवस्सुरो ममोभाग समग्र गुरुस्य श्रीमदे मंगल महागणपति श्रीमदे श्री शक्ति विनायक स्वामिनाः श्रीमद् पट्टदर्शिकायाः श्री सेल्लागियम्मन स्वामिनाः श्री मायवर स्वामिनाः श्री दंडासिंह स्वामिनाः श्री कटिमार स्वामिनाः आलये अनुष्ठीयमान नूतन कुंभाभिषेक आरंभकाल पर्यन्तं महागणपति वास्तुशांति पूजा निर्विघ्नप्रदासिद्ध्यर्थं महागणपति प्रार्थना पूर्वक महासंकल्पं करिष्ये. कुमारनाथस्य आवयोः सर्वेषां इन्द्रानगरीनामानिर सर्वेषां भक्तमहाजनानां सह कुटुम्बानां क्षेमानुग्रहसिद्ध्यर्थं मङ्गलमहागणपति प्रार्थनापूर्वकं च भगवद्गीताविषये सिद्धिप्रबलम् ऐन्द्रिहर्चने यानवगर्चने पोत्रिण्ये महागणपतिमूर्तये नमः. अनेक कोटि प्रार्थना प्रदक्षिण नमस्कारं समर्पयामि. எல்லோருக்கும் எல்லா பழங்களும் 16 செல்வங்களும் பெற்று கூட்டுவார மகாநதி இந்த இடத்துல இருந்து அருள்பாலித்து எல்லா விதமான தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமா நிறைய நல்லா நினைச்சு வேண்டிக்கும். மகாநதி அநேக கோடி பிரார்த்தனை பிரதட்சண நமஸ்காரம் சமர்ப்பயாமி. अंतरस्मिन्ने लोकाः आविमांसमाहिताः सदश्वासा अमृतं दुग्नजाः निमग्नो यज्ञर्णयदुप्रजानन् कृतं ब्रह्मन् मजरकं श्रीयं ब्रह्मविश्वमिदं जगत् ब्रह्मणः ब्रह्मजगतं ब्रह्मनंद्र प्रजापति ब्रह्मण विश्व भूतानि नाभि मांग समाहिताः ब्रह्म समिन्भवत्यागुदेन वेदा अनाज विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्मा प्रचोदयात्. ओम ब्रह्मज्ञानपरमप्रस्थांसि उदसर्वजवेनावः शौत्रिया पवस्य वेट्टा सदस्ययो नमोदनस्य विवाहः पिता विराजा वृषभोरयीना अंतरिक्षं विश्वरूपाभिवेश तवर्गेभ्यर्थन्यवत्सं ब्रह्मदन्तं ब्रह्मणा बुद्धयन्ताः ब्रह्मदेवान जनयते ब्रह्म विश्वमिदं जगत् ब्रह्मणा क्षत्रनिर्मितं ब्रह्म ब्राह्मणात्मना अन्तरस्मिन्निमे लोकाः
अन्तर्विश्वमितस्मिकले ब्रह्मेव भूतानाम् तेन गौरवस्पर्धितं ब्रह्मेणावगम्य ओम पृथ्वीत्वाय नमः अप्तत्वाय नमः तेजस्तत्वाय नमः वायुत्वाय नमः आकाशत्वाय नमः मध्ये अनन्ताय नमः धर्मः पुष्पाण्डाय नमः पुष्पाण्डमोदये नमः अवग्रमेन्द्रविग्रहोरक्रमे तदा दीर्घज्ञवत्तव आकार पुष्पाण्डपरिवाजने पुष्पाण्डदेवताभ्यो नमः आवश्य आवानादिराजा अर्घ्यं दत्त्वा खड्गवस्त्रेण सम्प्रोक्ष ओम श्री सोमवार पादना प्राणा पादना सर्वोदये नमः पादना प्राणा आवश्य आवानादिराजा वेदी वस्त्रेण सम्प्रोक्ष वजेनावस्य मध्ये ब्रह्मणे नमः दक्षिणे अन्दागत स्वरूपकं नमोस्तु सर्वेभ्यो येकेन पृथिवीमनो ये अन्तरिक्षे जीवेभ्यः सर्वेभ्यो नमः अनन्ताष्टनागदेवताभ्यो नमः वैश्य आवाहविन्द्रेणावन्द्य श्रीमन्दाय नमः 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 विराज्याय नमः वैशक्याय नमः पद्माय नमः पद्मश्रवणे ओंकाराय दीर्घकालस्वदेव भक्तिजलकिने हते कपालमहास्तके एवेव क्रमेण वासुराजं प्रमोदये वासुभुजाय नमः ईशानाय स्वाहा पर्जन्याय स्वाहा देवताय स्वाहा माहेन्द्राय स्वाहा आदित्याय स्वाहा सत्यकाय स्वाहा ब्रह्माय स्वाहा अंतरिक्षाय स्वाहा अग्नये स्वाहा भूष्णे स्वाहा विदताय स्वाहा निरक्षराय स्वाहा शिवाय स्वाहा गंधर्वाय स्वाहा भृंगराजाय स्वाहा भृगराजाय स्वाहा नैत्ये स्वाहा सौवारिकाय स्वाहा सुग्रीवाय स्वाहा पुष्पदत्ताय स्वाहा वरुणाय स्वाहा असुराय स्वाहा शूराय स्वाहा उरगाय स्वाहा वायवे स्वाहा नागाय स्वाहा मुक्षाय स्वाहा बल्लालकाय स्वाहा सोमाय स्वाहा मृगाय स्वाहा अदितये स्वाहा विदये स्वाहा आपाय स्वाहा आपोषकाय स्वाहा बलिप्रदाय ओम ईशानाय स्वाहा ओम पर्जन्याय स्वाहा ओम जन्याय स्वाहा ओम महेन्द्राय स्वाहा ओम आदित्याय स्वाहा ओम सत्यकाय स्वाहा ओम ब्रह्माय स्वाहा स्वाहा पापरागसे स्वाहा स्वाहा ओम अर्यम्ने स्वाहा स्वाहा ओम अरिविंचाय स्वाहा गायत्री स्वाहा सावित्री स्वाहा ब्रह्मणे स्वाहा प्रभंजा सत्यवरा நீயும் வினையாவின்றே சொல்லும் அருந்தறிவே உய்வினை நாடாதே ஓவரும் உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பினான் கள்ளல் போற்றும் நாளும் போவரை நிறைந்த உலகினில் ஓடோடும் ஓடுவரே விருத்தனாகி பாலனாகி வேதமோ நான் உணர்ந்து அருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும்
கண்ணிக்கெழுந்த வெண்ணீரை பேணீரா பல்களும் நினைக்கழுவாரிடகளையாய் நெடுங்களும் அறுவரை என்று நல்ல வாய் பொழியா ஏதீரா பல்களும் இன்று சிறமுறை கடவுள் சொந்தை பணப்பத்தும் பாடவல்ல பழவும் ஓம் சரக்கி ஸ்வர்ஜகாய ஸ்வாஹா பூர்ணாஹுதி காலா ஓம் பூர்ணாஹுதி வக்தவாம் ஜஹோதி பூர்ணமே பூர்ணாஹுதி தலிக்க அதோ பூர்ணமே பூர்ணாஹுதி அஸ்யாவேவ பிரதேகவதி காயத்ரி வாசுதேவாய வாசப்ரமாணே संरक्ष
தண்டிலே ஆதார சக்தயே நமः ஸ்தாலிகாஜாம் ஆத்மரத்பாத நமः வித்யாரத்பாத நமः சிவரத்பாத நமः தண்டுலே பிரகிருதிரத்பாத நமः பஸ்மானி பதயே கொடுக்கப்பட்டு இந்த இடத்தை சுத்தி செய்வதற்கு பொருட்டாக இந்த ஆலயத்தை சுத்தி தீர்த்தங்கள் தெரிவிக்கப்பட்டு இப்பொழுது காப்பு கட்டு வைபவமான நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது இந்த கர்த்தாக்களுக்கு காப்பு கட்டின் வைபவமான நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த கும்பத்தில் நாம் கொண்டு வந்துள்ள சாமி கலசக்குள்ள சில்வர் கலச போடுறவங்க ஜலம் ததபிமந்திரஜேத் கிங்கே ஜெயமனே தேவ கோதாவரி சரஸ்வதி சுகந்தத்ரவ்யானி ஏலா லவங்க கற்பூர ஜாதி பத்ரஞ்சலத்பலம் ஷீரஞ்சம்பகம் ஜைவ ஹ்ரிபேரம் ராஜனாம் ததா கிருந்தம் பிரகவதம் ஜைவ கஸ்தூரி குசுமம் சுமம் சுகந்தவாசனாதார பிரபோதன மனோஹர சர்வான் நீலான் சம்விஷ்ய சௌர்ணி கிருத்ய விசக்ஷணா ஜயேவம் வேத ஆயதனவான் பவதி ஸ்ரீருத்ரம் சமகம் ஜைவ புருஷதோக்தகம் பஞ்சசாட்சகாயத்ரி ஆசனம் மூர்த்திமத்சனேர் வித்யாதே ஆத்மகே குடும்பே பழைய கோயிலுக்கு போய் இந்த சாமி சக்தியில் அப்படி கலசம் கொண்டு போவாங்க. இப்போ நம்ம பழைய கோயில் இருக்கக்கூடிய சாமி சக்தி எல்லாத்தையும் இந்த கலசத்தில் எடுத்துட்டு வந்து இங்கே யாகசாலையில் வைக்கிறது.
இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த பழைய சாமி கோயிலுக்கு போய் சாமி சக்தி எடுத்துக்கிற மாதிரி கேட்கணும். அதிகார மாதிரி போகும். சாமி நம வெள்ளையம்மன் சாமி நம ஸ்ரீ செல்லாண்டி அம்பியாசனாய நம பட்டத்தரசி அம்மனாசனாய நம அன்னாசி சுவாமி நம சர்வாபியோ தேவதாபியோ நமோ நம சமர்ப்பயாமி. சிற்றம்பலம் உலகளாம் நந்தோது கரியவன் இடவளா எரிமலைவேதி நரகில் சோதி பலத்தாழ்வான் சிலம்படி வாழ்த்தி வளர்ந்துவானே விட்டோலை அரைக்க சித்தி வினா சஞ்சலை வேண்டி கொண்டு எழுந்தவனை
வேதிகார்ச்சனை, அக்னிகாரியம் என்று சொல்லக்கூடிய உயரிய பூஜைகள் எல்லாம் நடைபெற உள்ளதால் பக்தர்கள் காப்பு கட்டி என்பவர்கள் அனைவரும் அமர்ந்து சுவாமி தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது வேதிகார்ச்சனையானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அக்ஷரகுதாக்ராணி தண்டுலா சமனாஸ்தராः அர்ஜோஷாங்கி ப்ரோக்தோ யமே சித்தார்த்தகேந்திராः தஸ்மின்னே ஆசனமூர்த்தி பிரம்மபஞ்சக வித்யாதேஹ நேத்ர மூலாங்கைः பிராஹமூலேன சம்போத்ய சிவாதனேன ஜன்மோத்ய பிரம்ம சம்ரக்ஷாவகுண்ய மூலேன ஃபேனவத்ராந்திரசைத்வா தஜ்ஜலேன திரவ்யம் ஆத்மானம் பிரதானகம்மம் வஸ்திரேண சம்ரோக்ஷா ஓம் அதக்கூர்மசலாதேன க்ஷீரோதசதவிக்ரகா மௌளோ வையாங்குராகார மரத அபவஜப்ரதா பாஷாங்குசதராக்ரியா வாசுனே நமः ஓம் ரீம் தக்ஷகாய நமः ஓம் ரீம் கார்மோடகாய நமः ஓம் ரீம் சங்கபாலாய நமः ஓம் ரீம் அனந்தாசனாய நமः சித்ரகேசரி பிரக்ஞானே அந்யோன்யம் ரட்டதர்சனாः த்ரேதாதி ரூபேண ஞனசாசனபாதுகான் சிதகாத்மீரதாராலே சார்சிம்மாக்னிம் ஸ்மரேன ஆக்னேயாதீசவர்ணிந்தம் கோணே ருஜேதாக்ரமம் ஓம வைஷர்யாய நமः கிருஷ்ணஸ்வேதம் பூர்வாகே ஸ்வேதரக்தப்ததக்ஷணே ரக்தவேதம் ஸ்மதாः வேதகிருஷ்ணமதம் திசே யாத்காஸ்மரியம் கலிம் சாத்வேதமுச்சதே ஓமஹம் கிருதிகாய நமः ஓமஹம் த்ரேதாயுகாய நமः ஓமஹம் द्वापरयुगाय नमः ओम कलियुगाय नमः ओम योगासनाय नमः माणिक्य सदृशं कुन्दं नाममेव समप्रभं अंकुरं प्रभालाभं नमप्रतिसन्निवं हेममूलहेह सप्तजामी गच्छाय पञ्चाशद्वेजगर्भिता केसराणां दुर्दत्या कर्णिका पूजयितराः ओम कर्णिकायै नमः ओम बीजेभ्यो नमः पूर्वादनमूलहेह शिवराज नमः ज्वालिनी नमः नन्दाजी भगवान् विश्वेश्वराय नमः देवाय करं सदाय त्रिपुरान् सगाय त्रिकालानि कालाय कालाख्य रुद्राय नीलकण्ठाय वक्त्रं जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः नमस्ते नमः कर्पूरनीराजनं दर्शयामि प्रार्थ्य अपराधास्राणि क्रियन्ते अर्धसम्मजा ஆகோதமிதி மாமத்வா சமஸ்வரணை துவங்கப்பெற்று வாஸ்து சாந்தி மிருசங்கரகணம் அங்குரார்ப்பணம் ரக்ஷாபந்தனம் என்று சொல்லக்கூடிய உயரிய பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த கணேசத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை கலசத்துக்கு எழுந்தருளச் செய்து கலசங்கள் வேதிகள் வைத்து சுவாமிக்கு அனந்தாசனம் சிம்மாதனம் யோகாதனம் பத்மாதனம் விமலாசனம் என்று சொல்லக்கூடிய 5 ஆசனங்களை பூஜை செய்வித்து அதன் மேல் நமது விநாயகர் பெருமான் மற்றும் பட்டத்தர செம்பிகை தன்னாசி செல்லாண்டி மாஜவர் பொன்னர் சங்கர் தங்காளி கன்னிமார் கருப்பராஜர் மதுர வீரர் பொம்மியம்மாள் வெள்ளையம்மாள் மற்றும் முனிப்பர் சுவாமியை எழுந்தருளச் செய்து அந்த சுவாமிக்கு பிரியமான வேத மந்திரம் மாலா மந்திரம் காயத்ரி மந்திரனால் ஜெப பாராயணங்கள் உருவேற்றி அந்த சுவாமியை பொழுது அக்னி வடிவாக எழுந்தருளச் செய்து இந்த யாகசாலையில் சப்தவம்சரி என்று சொல்லக்கூடிய 27 வகையான தெய்வங்களை பூஜை செய்வித்து அட்டதை பாலகர்கள் என்று சொல்லக்கூடிய இந்திரன் அக்னி யமன் நைருதி வருணன் வாயுக்களை பூஜை செய்வித்து அதன் மேல் நமது அக்னி வடிவாக விநாயகர் பெருமான் மற்றும் பரிவார சகிதமாக விளங்கக்கூடிய செல்லாண்டியம்பிகை பட்டத்தர செம்பிகை முனியப்ப சுவாமி கன்னிமார சுவாமி மற்றும் அன்னமார் முனியப்ப சுவாமியை எழுந்தருளச் செய்து அந்த சுவாமிக்கு பிரியமான வேத மந்திரங்களினால் ஜப ஹோமங்களானது நடைபெற உள்ளது. இதே போல் அனைத்து பக்த பெருமக்களும் அமைதியாக இருந்து நமது விநாயகர் பெருமான் மற்றும் பரிவார சகிதமாக விளங்கக்கூடிய கருப்பராஜ சுவாமியின் திருவருளுக்கு பாத்திரமாமனை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது சுவாமிக்கு பிரியமான வேத பாராயணமானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இருக்காங்க நிறைய தெரிந்து கொள்வோம். உட்காந்துருவாங்க இந்த மகாபூர்ணாவிதானமானது நடைபெறும். அதாவது ஒரு நல்ல வியாபாரி நல்ல செல்வாங்க இருக்குன்னா உன்னால வாழ முடியாது இல்ல. அப்ப மனைவி மக்கள் சொத்து சுகம் எல்லாம் போயாச்சு. அப்ப கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி யாரை பார்த்தாலும் போய்
கஞ்சப்பள்ளியில் தேனீஸ்வர சுவாமி சிவகாமி அவர்கள் தேனீஸ்வர சுவாமிக்கு அனுதினம் பூஜை செய்வதும் பிரபு சிவாச்சாரியருக்கு நம்மளுடைய திருக்கோவிலுக்கு உபவிடயத்துக்கு வந்துட்டு நம்மளுடைய கும்பாபிஷேகத்துக்காக இந்த சாமியிலே மருந்து சாத்திரத்துக்கு இப்போ ஒவ்வொரு சர்வசாதாரணமாக இருந்து இந்த ஆரம்பத்திலிருந்து இந்த கோவிலுக்கு வந்து இந்த கும்பாபிஷேகமானது எப்படி செய்ய வேண்டும் என்று பொறுப்பு எடுத்து செய்யக்கூடிய பெயர் தான் சர்வசாதகம் என்பார்கள். அப்படிப்பட்ட சர்வசாதகம் கூனம்பட்டி பாடசாலையில் 5 வருடம் படித்து சிவாகம சிரோரத்னா என்ற பட்டம் பெற்ற அன்னூர் மன்னீஸ்வர சுவாமி திருக்கோவில் அர்ச்சனை பூஜை செய்யும் திரு கணேஷ் சிவாச்சாரியர் அவர்களுக்கு திருக்கோவில் சார்பாக வசமரியாதை ஓம் சர்வே ஜனா சுகினோ பவந்து.
சிவாய ஓம் நம சிவாய ஆதியந்த ஜோதியாகி ஆனந்த கூத்தனாகி பல்லுயிரை தோற்றுவித்த ஏகனே திரிசூல உடுக்கையோடு திருநீற்று நெற்றியோடு அண்டமெங்கும் ஆட்டிவிக்கும் அப்பனே வெண்புறவியேறி ஏழ்கடலை தாவி வான்கடலை ஈரடியில் அளந்த ஈசனே நேசனே வெட்டும் வெயில் கொட்டுமலை வெட்ட வெளியமர்ந்த பொட்டக வயல் சுயம்பே எழுந்து வா. அப்பா முனியா அதங்குடி எல்லையில மின்னி சொலிப்பவர பரியனந்தல் கம்மாயில அள்ளி கொடுக்கும் திருநீருக்கு பலியாகும் ஆண்டவனே அப்பனே அரசன் பேர ஆறுமுகம் பெத்த புள்ள கவிமுனி ஏறெழுத கருங்கடை விரிச்சுக்கிட்டு வெள்ள குதிரை ஏறி வாடா என் முனீஸ்வரா நந்தங்கடல் தர்ம முனீஸ்வரா எழுந்து வாடா. வெளி பொட்டலுல சுட்டரிக்கும் சூரியனா சடைய விரிச்சு வாராண்டா முனீஸ்வரா. இருட்டு பூச கேட்டுக்கிட்டு சுருட்டு போக பொடிச்சுக்கிட்டு நடுங்க பாக்குறாண்டா முனீஸ்வரா. கண்ண உருட்டி வாடா பாட்ட வழிய காக்க வாடா. சூள முடுக்க சொரட்டிக்கிட்டு சூற காத்த கலப்பிக்கிட்டு ஏவல் பில்லி அறுத்து வீசு முனீஸ்வரா. சாட்ட முனியடா ஜட்டா முனியடா கோட்டை தாண்டிய வேட்டையாடுடா. வானம் பூமிய அனந்த சாமிடா கால மாத்தி நீ கூத்து கட்டுடா. வெட்டவெளி பொட்டலில சுட்டரிக்கும் சூரியனா சடைய விரிச்சு வாராண்டா முனீஸ்வரா. இருட்டு பூச கேட்டுக்கிட்டு சுருட்டு பகா புடிச்சுக்கிட்டு நடுங்க பாக்குறாண்டா முனீஸ்வரா. ஆதி பரதேசி எழுந்து வாயா மாயக்கிழவா ஆடி வாயா. மந்திரமுனி நந்தமுனி பாட்டே முப்பாட்டே வணங்கி வந்த முனியே பல 100 வருஷமா காத்து நிற்கும் முனியே. சந்தான பொட்டுக்கும் சம்பங்கி மாலைக்கு ஓமேனி சொடிக்குது முனீஸ்வரா. மந்திர கட்டுக்கும் தீராத நோய்க்கும் மருந்தாக நீ வாடா முனீஸ்வரா. உச்சி நேரம் ரத்த பூச கேட்டுக்கிட்டு உக்கிரமா ஆட்டம் போடுறா. ரெட்டக்கடா நெத்திக்கடை எத்திக்கிட்டு வாக்கு சொல்லி காத்து நிக்கிறா. டேய், வெள்ள குதிரை ஏறிக்கிட்டு வா. சரசரன்னு வா. சுட்ட கறி கேட்டுக்கிட்டு விறுவிறுன்னு வா. அனலு தெறிக்க புழுதி பறக்க உடம்ப சிலுப்பி வாடா வாடா முனீஸ்வரா முனீஸ்வரா. காட்டு பேயும் மிரண்டு ஓடு முனிய எதிர வந்து நின்னா முனீஸ்வரா. வெட்டவெளி பொட்டலில சுட்டரிக்கும் சூரியனா சடைய விரிச்சு வாராண்டா முனீஸ்வரா. இருட்டு பூச கேட்டுக்கிட்டு சுருட்டு போக பிடிச்சுக்கிட்டு நடுங்க பாக்குறாண்டா முனீஸ்வரா. உறக்க சத்தம் ஓ எல்லையில கேட்கலப்பா. இங்க சுயம்புலிங்கம் நீ இருக்க மக்கள் எல்லாம் கூடுதப்பா. தங்க சுரங்கத்துல நீ உறங்க ஓம் பொன்னழகு மினுமினுக்கும். எட்டி வச்சு நீ நடந்தா உன் கோரப்பள்ளு தக தகக்கும் முனியா. தர்மராஜா ஆங்காரம் ஆகாது ஆகாயம் தாங்காது நீ வாடா இறங்கி முனீஸ்வரா. கருணாகம் சிரிக்குது கருங்காடு அதிருது கருஞ்சடம் பறக்குது முனீஸ்வரா. பிள்ளை வரம் கேட்டு நிக்கும் மக்களுக்கு பிள்ளையாக வந்து நிக்கிறா. காப்பு கட்டி காவடிய ஏந்திக்கிட்டு தீ மீதிச்சா தாங்கி நிக்கிறா. டேய், பச்சைப்பட்டு கட்டிக்கிட்டு வா. காட்ட கிழிச்சு வா. மீச முடி